வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ ஸ்பீட் மேத்ஸ் சீரிஸோட அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலையுமே ஏஜ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம பார்த்த உடனே குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏஜுக்கே நான் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முந்தின 6 வீடியோவும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். ஓகே, அந்த 6 வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேத்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வாட் வில் பி த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 7 years ஃப்ரம் நவ்? ஸோ இப்போ இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் ஏபியோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது, ஏபியோட ஏஜோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பொழுது முதல் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஏபியோட வயதுகளின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8 years ago த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தேர் ப்ரெசன்ட் ஏஜ். ஓகே, ஸோ அப்போ தற்போதைய வயதுகளின் விகிதத்தை வச்சு நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ தற்போதைய வயதோட விகிதம் வந்து என்னது, 6:5. ஓகே, இப்போ தற்போதைய வயதோட கூடுதல் என்னவா இருக்கும், இது ரெண்டையும் கூட்டோம்னா 11. 11ஓட மல்டிபிள்ல தற்போதைய வயதோட கூடுதல் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது வந்து என்னது, 7 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கூடுதல். இதுல இருந்து தற்போதைய வயதோட கூடுதல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2 பேரோட வயசை தான் கூட்டியிருக்காங்க. அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வரணும் அப்படின்னா 2 பேருக்குமே நம்ம 7 வயசை கம்மி பண்ணணும். ஓகே, அப்போ மொத்தமாக நம்ம வந்து 14 கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் 14 கம்மி பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த சம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சம்மாக மாறிடும். ஸோ அப்போ 14 கம்மி பண்ணதுக்கப்புறம் 11ஓட மல்டிப்பிளில் அது இருக்கணும், அதாவது 11ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ 80ல் 14 கழிச்சிங்க அப்படின்னா 66. 66 11ஆல் டிவைட் ஆகும். இதுதான் ஆன்சர்ன்ட்டு சொல்ல வரல, இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 122ல் 14 கழிச்சிங்க அப்படின்னா 108. 108 11ஆல் வகுப்படாது. 112ல் 11 கழிச்சிங்கன்னா 98. 98ம் 11ஆல் வகுப்படாது. 102ல் 11 கழிச்சிங்கன்னா 88. சரி, 14 கழிச்சிங்கன்னா 88. ஸோ 88ம் 11ஆல் வகுப்படும். இப்போ 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. 8 years ago, அதாவது இப்போ இருந்து 8 வருஷத்துக்கு முன்னால், 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களோட ரேஷியோ 5:4. அப்போ நீங்கள் 8:8னா வந்து 2 பேருக்கும் 8 வருஷத்தை கம்மி பண்ணணும். இது இப்போ இருக்கக்கூடிய வயசோட கூடுதல். ஓகே, நம்மளுக்கு கூடுதல் தான் இருக்குது, இதை வச்சா நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அப்போ இப்போ இருந்து 8 வருஷத்துக்கு முன்னால போறோம் அப்படின்னா 2 பேருக்குமே 8 வயசு கம்மியாகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்போ இருக்க வயசுல நீங்க 16 கம்மி பண்ணணும். 8 2 பேருக்கு 8 கம்மி ஆகுது அப்படின்னா 16 கம்மி பண்ணணும். கம்மி பண்றப்போ இதோட கூடுதல் வந்து எத்தனை, 9. ஸோ கம்மி பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடுதல் 9ஆல் வகுப்படணும், 9ஓட மல்டிபிள்ல இருக்கணும். ஓகே, இதுல நீங்க 16 கம்மி பண்ணணும். ஸோ 66ல் 16 கம்மி பண்ணீங்கன்னா 50. 50 9ஆல் டிவைட் ஆகாது, இது ஆன்சர் கிடையாது. 88ல் 16 கம்மி பண்ணீங்க அப்படின்னா 72. 72 9ஆல் வகுப்படும். அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, சிஜிஎல் மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தயர் ஏஜஸ் ஆஃப்டர் 6 years? இது ஐசிஆர் மெயின்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. விகிதம் இங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரேஷியோ ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் தயர் பிரசன்ட் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஆவரேஜை வச்சு தான் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ ஆவரேஜ் 32 அப்படின்னா சம் வந்து என்னவா இருந்திருக்கும், 2 பேரோட வயசையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாதான் இந்த 32 வந்திருக்கும். அந்த 2ஆல் இதை பெருக்கிட்டோம்னா சம்மு கிடைச்சிடும். 32 × 2, அதாவது சம். இப்போ அவங்களோட 2 பேரோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா 64 வந்துடும். ஓகே, இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. பட் 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸாக்டா ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. பட் அந்த ரேஷியோ எதோட ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ 6 வருஷத்துக்கு நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா 2 பேருக்கும் 6 வயசை கூட்டணும். அப்போ 12 கூட்டணும். கூட்டினா வந்து எத்தனை, 76. இது வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சம்மு. இது இப்போ இருக்கக்கூடிய சம்மு. அது கூட 12 கூட்டினா 6 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சம்மு கிடைக்கும். 6 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயசையும் கூட்டினா 76 வரும்.
ஆனால் இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரேஷியோவோட சம்மு இந்த 76 வகுக்கணும், கம்ப்ளீட்டாக வகுக்கணும். ஓகே, கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். அது 76ஓட ஃபேக்டர் தான் வந்து உங்களுக்கு இந்த ரேஷியோவோட சம்மாக இருக்கும். ஓகே, இப்போ இதை கூட்டினா 29, இதை கூட்டினாலும் 29 தான். ஏன்னா 17 12 தான் ரெண்டுலையுமே இருக்குது. 29 76ஆல வகுப்படுமா? 76ஆல 29 வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. இப்போ 15 23 இதை கூட்டினாலும் 38, இதை கூட்டினாலும் 38. 76/38 வகுப்படும். 2 38 76. இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்னமும் இருக்குது, எலிமினேட் ஆகாம இருக்குது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து என்னது? மேனோடது. அடுத்து அவரோட சன்னோடது. ஃபர்ஸ்ட் ஃபாதர், அடுத்து சன்னு. ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோ ஃபாதர். ஃபாதரோட வயசு அதிகமாக இருக்குமா, சன்னோடது அதிகமாக இருக்கும்? ஃபாதரோட தான் அதிகமாக இருக்கும். இப்போ 15:23 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சன்னோட ஏஜ் அதிகம்ட்டு அர்த்தம். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 23:15 தான் ஃபாதரோட ஏஜ் அதிகம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு சில கொஸ்டின்ல. இங்கே வந்து பாருங்க, வாட் இஸ் த ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ்? ஓகே, தந்தையின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ ஃபாதரோடது 15. தற்போதைய வயதோட விகிதம் தந்தை மகனோடது வந்து பார்த்தீங்கன்னா 15:8. ஸோ ஃபாதரோடது 15. ஸோ ஃபாதரோடது ரேஷியோ 15னா 15ஓட மல்டிப்பிளில் தான் வந்து ஃபாதரோட வயசு இருக்கும். 15ஆல் வகுப்படணும். 65 வகுப்படாது, 58 வகுப்படாது, 45 வகுடும், 78 வகுப்படாது. 45 தான் வந்து தந்தையோட வயசாக இருக்கும். ஓகே, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஷியாம். ஷியாமின் தற்போதைய வயதை கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 years ago ஆவரேஜ் ஏஜஸ் ஆஃப் ரவி, மோகன், கோவிந்த் கொடுத்துருக்காங்க 32 அப்படின்ட்டு. 6 ஆண்டுகளுக்கு முன்பு ரவி, மோகன், கோவிந்த் இவங்களுடைய சராசரி வந்து 32 கொடுத்துருக்காங்க. ஓகே, சராசரி 6 வருஷத்துக்கு முன்னால, 6 ஆண்டுகளுக்கு முன்பு சராசரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இஃப் ஷியாம் ஜாயின்ஸ் நவ், இப்போதான் ஷியாம் வந்து அவங்க கூட சேர்றான். ஓகே, இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 4, இவங்க 3 + ஷியாம் 4 பேரோட ஆவரேஜ் வந்து 36 இருந்திருக்கு. ஓகே, இப்போதான் ஷியாம் வந்து அவங்க கூட சேர்ந்துருக்கு. இப்போ இது வந்து ஆவரேஜ் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரேஷியோ வச்சு ஏஜ் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் ஏஜ் வச்சு கேட்குற கொஸ்டின். ஏஜ் கேட்குறாங்கனாலே ஒன்று ரேஷியோ இருக்கும், இல்லைன்னா ஆவரேஜ் தான் இருக்கும். இப்போ ஷியாம் இவங்க 3 பேரோட இப்போ இருக்கக்கூடிய வயசோட ஆவரேஜ் 36. ஓகே, அதுல இருந்து இப்போ அவங்களோட வயசோட கூடுதல் நம்மளால சொல்ல முடியும் தானே? இப்போ அவங்களோட வயசோட கூடுதல் என்ன மாதிரி இருந்திருக்கும்? 36 × 4. ஏன்னா 4 பேர், 4 பேரோட ஆவரேஜ் அப்படின்னா 4ஐயும் கூட்டி 4ஆல வகுத்திருப்போம். அப்பதான் 34 கிடைச்சிருக்கும். சம் அவங்களோட கூடுதல் அப்படின்னா 36 × 4. ஓகே, இப்போ 4 பேரோட வயசு இப்போ டோட்டலா என்ன வந்திருக்குமோ அது 36 × 4. இந்த டோட்டல்ல இருந்து இவங்க 3 பேரோட வயசு இப்போ என்னவா இருக்குமோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ டோட்டல்ல என்ன இருக்குமோ அதை கழிச்சிட்டோம்னா ஷியாமோடது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இதுல மட்டும்தான் ஷியாம் இருக்கிறான், இங்க ஷியாம் இல்லை. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 32 × 3 போட்டிங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னால 3 பேரோட சம்மு கிடைச்சிரும். ஓகே, பட் அடுத்து ஒரு 6 வருஷம் ஆயிருக்குது. இவனுக்கு 6 வயசு, இவனுக்கு 6 வயசு, இவனுக்கு 6 வயசு கூடி இருக்கும். அப்போ சம்முல 18 வயசு கூடி இருக்கும். ஸோ இது கூட நீங்க 18 கூட்டிக்குவாங்க. ஓகே, இப்போ இந்த 36 × 4ங்கிறது 4 பேரோட சம்மு, அதுல ஷியாமும் இருக்கான். இந்த 32 × 3 + 18 அப்படிங்கிறது இந்த 3 பேரோட சம், இப்போ இருக்கக்கூடிய சம். இதுல இருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா இப்போ ஷியாமோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ யூனிட் டிஜிட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் 0 வருது, 0 வரல அப்படின்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே, இப்போ 6 24, 4 23 6, 6 8 14க்கு 4, 4ல 0 போனுச்சு, 4ல 4 போனுச்சுன்னா 0. ஸோ 0ல முடிகிறதா ஆன்சரா இருக்கும். இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஓகே, ஆனா நம்மளுக்கு இப்பவும் கம்ப்ளீட் ஆன்சர் வரல. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது? இதை பெருக்கி இதை கூட்டி இதுல இருந்து இதை கழிக்கணும். அதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல எனக்கு நான் மைண்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுல நான் வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஓகே, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்குதான்ட்டு பாருங்க. இப்போ 36 வந்து பாத்தீங்கன்னா 3ஓட மல்டிபிள். இதுக்குள்ள ஒரு 3 இருக்குது. இந்த 2 டேர்ம்லையும் ஒரு 3 இருந்தா போதும். இங்க ஒரு 3 இருக்குது, 18க்குள்ள ஒரு 3 இருக்குது. இதுல இருந்து 3 காமன் எடுக்க முடியும், இதுல இருந்து எடுக்க முடியும். மொத்தத்துல இதுல உங்களால வந்து ஒரு 3 காமன் எடுக்க முடியும் தானே? அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3ஓட மல்டிபிள்ல இருக்கும். ஆன்சரை 3ஆல வகுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வகுப்படும்.
40 3ஆல் வகுப்படாது, 30 வகுப்படும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி மெத்தட்லாம் உங்களுக்கு இப்போ புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தாலும் என்னால் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது, எனக்கு வந்து இது வந்து மெமரைஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்காக தான் நான் வந்து ஸ்பீட் மேத்ஸ்க்குனே தனியாக ஒரு கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1300 கொஷின்ஸுக்கு மேலே அதில் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். 50 வீடியோஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலேயே நிறையா வீடியோஸ் இருக்கும். 1300 கொஷின்ஸ் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் திரும்ப 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 உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்த உடனே இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு யோசிப்பீங்க. இதில் ஒர்க் ஆகலைனா தான் நார்மல் மெத்தடுக்கே போவீங்க. ஸோ உங்களுக்கு 25 கொஷின் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 15 கொஷின்கிட்ட நீங்கள் இப்படியே வந்து அடிக்க முடியும். ஓகே, ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணாமலே ஆன்சர் பண்ண முடியும், டைமே சேவ் பண்ண முடியும். உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், நான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக கால்குலேஷன் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. இப்படி யோசிக்க தெரிஞ்சாலே போதும். இது யாருனாலும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். குவாண்ட் பிளிட்ஸ்னு தனியாக ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன். 499 அந்த கோர்ஸோட ஃபீஸு. நீங்கள் பே பண்ணிங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இல்லை ஆல்ரெடி நீங்கள் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு இதுவுமே வந்துடும். ஓகே, அதில் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பீட் மேத்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த குவான்பிளிட்ஸ் அப்படிங்கக்கூடிய கோர்ஸை சந்துரு மேத்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தயர் ஏஜஸ் 8 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். ஓகே, சிஜிஎல் எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க, வித்தியாசமான கொஷின். இந்த மாதிரி கொஷினை இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் இது வரைக்கும் யாரும் சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். யாராச்சும் அப்படி இதே மாதிரி சால்வ் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, ஸோ என்னால் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும், இது வரைக்கும் யாரும் இந்த மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி தான் கொடுத்துருக்காங்க. பட் வேற வேற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏ பியோட ரேஷியோ 8 வருஷத்துக்கு முன்னால 2:3 தமிழ்லேயும் அதான் இருக்குது. ஓகே, 8 ஆண்டுகளுக்கு முன்பு 2:3. 4 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 5:7. ஓகே, 4 ஆண்டுகளுக்கு 8 இயர்ஸ் ஆகும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகே, 8 இயர்ஸ் ஆகும். இப்போ இருந்து 4 வருஷத்துக்கு முன்னால இந்த ரேஷியோ. ஓகே, இனிமேல் வரக்கூடிய 8 ஆண்டுக்கு அப்புறம் என்ன ரேஷியோ அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இப்போ இருந்து தான் கம்பேர் பண்ண முடியும். 8 வருஷத்துக்கு முன்னால, இப்போ இருந்து 8 வருஷத்துக்கு முன்னால, 4 வருஷத்துக்கு முன்னாலனா இப்போ இருந்து 4 வருஷத்துக்கு முன்னால அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ப்ரெசண்ட்டை வந்து நான் நவ்னு எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னால என்ன ரேஷியோ இருந்திருக்கு, 2:3 இருந்திருக்கு. இப்போ இருந்து 4 வருஷத்துக்கு முன்னால என்ன ரேஷியோ இருந்திருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னால இங்கே இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னால 5:7 இருந்திருக்கு. அவங்க இப்ப இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 8 இங்கேயும் 8நாலே நான் சொல்ல போற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்றதுக்கு ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ 2ல இருந்து 5 ஆகுதுன்னா 3 கூடி இருக்கு, 3ல இருந்து 7 ஆகுதுன்னா 4 கூடி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க வந்து நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. இங்கேயும் ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது, 2 வருது. ஓகே, இந்த 2ஆல இங்க மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே, 2ஆல இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 4 3 6. ஸோ இங்க வந்து 4 இருந்திருக்கும், இங்க 6 இருந்திருக்கும். இப்போ 4 கூட 1 கூட்டினா 5, 6 கூட 1 கூட்டினா 7. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்க இருந்து இங்க எவ்வளோ கேப் இருக்குது, 4 இயர் கேப் இருக்குது. ஓகே, எவ்வளோ கேப் இருக்குது, 4 இயர் கேப் இருக்குது. 4 வருஷத்துல ரேஷியோல 1 கூடுதுன்ட்டு அர்த்தம். ஓகே, 4 வருஷம் கேப்ல 4 வருஷம் ஆனிச்சுன்னா ரேஷியோ 1 கூடுது. 4 5 ஆச்சு, 6 7 ஆச்சு. அடுத்த 4 வருஷத்துல இன்னொரு 1 கூடி இருக்கும். அதாவது 5 6 ஆயிருக்கும், 7 8 ஆயிருக்கும். அடுத்த 8 வருஷத்துலனா இங்க 1 கூடுச்சு. 4 வருஷத்துல 1 கூடுச்சு. அப்ப 8 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 கூடி இருக்கு. 4 வருஷத்துக்கு 1னா 8 வருஷத்துக்கு 2 தானே. 2 கூட்டினீங்கன்னா 6ல 2 கூட்டினா 8, 8ல 2 கூட்டினீங்கன்னா 10. ஓகே, 8:10. பட் இதை நீங்க என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும், 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4:5. 4:5 தான் ஆன்சர். ஓகே, இது ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்காக தான் நான் இதே மாதிரி இன்னும் 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இந்த மெத்தடில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது
அவங்க 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, 2 ரேஷியோலையும் கேப் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா சேம் ஆக்க முடியுது அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சேம் ஆக்கிட்டோம், சேமா இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட்லயே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இன்னொரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இந்த கொஸ்டின் அதே தான். 5 வருஷத்துக்கு முன்னால ஏபியோட ரேஷியோ 3:4, 5 வருஷத்துக்கு அப்புறம் 4:5, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள். ஸோ நான் இப்போ இங்கே எழுதினாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இருக்கிறது இது. ஓகே, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னால -5 இயர்ஸ். ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னால ஏபியோட ரேஷியோ எப்படி இருக்குது? 3:4 இருந்திருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம், ஓகே, இங்க இருந்து இன்னொரு 5 வருஷம் +5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ வந்து எப்படி மாறி இருக்கு? 4:5ன்னு மாறி இருக்கு. ஓகே, அப்போ மொத்தமா இதுக்கு இருக்கக்கூடிய கேப் வந்து என்னது? இங்க ஒரு 5, இங்க ஒரு 5, 10 இயர்ஸ் கேப். 10 இயர்ஸ் கேப்ல 10 இயர்ஸ் கேப்ல ரேஷியோ எவ்வளவு கூடி இருக்குதுன்னு பாருங்க. 3 4 ஆயிருக்கு. சரி, 3 4 ஆயிருக்குன்னா +1 ஆயிருக்கு. 4 5 ஆயிருக்குன்னா இங்கேயும் +1 ஆயிருக்கு. அப்போ 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ 1 கூடுது. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இப்ப இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்ப இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5 வருஷம் ஆயிருச்சு, இன்னொரு 5 வருஷம். இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா இன்னொரு 5 வருஷம். ஓகே, 10 வருஷத்துல 1 கூடுது அப்படின்னா 5 வருஷத்துல எவ்வளவு கூடி இருக்கும்? பாதி கூடி இருக்கும். அதாவது 0.5 கூடி இருக்கும். 0.5 கூடி இருக்கும். இங்க ஒரு 0.5 கூட்டுங்க, இங்க ஒரு 0.5 கூட்டுங்க. கூட்டினா இது 4.5, இது 5.5. பட் இது உங்களுக்கு ஆன்சர்ல இல்லை. ஏன்னா இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை 45ன்னு நான் எடுத்துக்கிறேன், இதை 55ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எடுத்துக்கலாம், 2 பக்கமும் 10ஆல மல்டிபிள் பண்ணி. இப்போ 2 பக்கமும் நீங்க 9ஆல வகுத்தீங்க அப்படின்னா 9 5 45, 11 5 55. ஸோ 9:11 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின்ல இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இன்னமும் நம்பிக்கை வரலன்னா இன்னொரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். 1 இயர் அகோ ரேஷியோ 4:3. ஒரு வருஷத்துக்கு முன்னால 4:3. ஓகே, 3 வருஷத்துக்கு அப்புறம் 6:5. 9 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது இப்போ இருக்கக்கூடிய டைம்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது ப்ரெசன்ட். ஓகே, இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால -1 இயர். ஓகே, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஏபியோட ரேஷியோ எப்படி இருந்திருக்குது? 4:3. வயசோட ரேஷியோ தான் 4:3. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் +3 இயர்ஸ். 3 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ எப்படி இருந்திருக்குது? 6:5 இருந்திருக்கு. 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வந்துருச்சு, இன்னொரு 6 வரணும். ஓகே, இன்னொரு 6 வருஷம் வந்து வரணும். ஓகே, இப்போ இந்த ரேஷியோக்கும் இந்த ரேஷியோக்கும் இருக்கக்கூடிய டைம் கேப் வந்து என்னது? இங்க ஒரு வருஷம், இங்க ஒரு 3 வருஷம், மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம். 4 வருஷத்துல ரேஷியோ எவ்வளவு கூடி இருக்கு? 4 6 ஆயிருக்கு. ஓகே, 4 6 ஆயிருக்குன்னா +2, 3 5 ஆயிருக்குன்னா இங்கேயும் +2. ஓகே, ரெண்டு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா +2 தான். அப்போ 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ 2 கூடுது. இங்க உங்களுக்கு 6 வருஷத்துல தான் தெரியணும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்தா நீங்க பார்க்க போறீங்க. இப்ப இருக்கிறது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு 6 வருஷம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருதா? அப்போ நீங்க 6 வருஷத்துல எவ்வளவு கூடி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல 1 கூடுதுன்னா 2 வருஷத்துல, சரி 4 வருஷத்துல 2 கூடுதுன்னா 2 வருஷத்துல 1 கூடி இருக்கும். ஓகே, அப்போ மொத்தமா 6 வருஷத்துல எவ்வளவு கூடி இருக்கும்? 3 கூடி இருக்கும். இப்போ இந்த 6 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 3 கூடி இருக்கும், இது ஒரு 3 கூடி இருக்கும். ஓகே, 3 கூட்டினீங்கன்னா 6 3 9, 5 3 8, 9:8 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதை விட சிம்பிளா இதுக்கு வந்து யாராலையும் சொல்யூஷன் சொல்ல முடியாது. கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின். ஓகே, அதனால நீங்க வந்து இதுவே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது. ஓகே, இதை விட சிம்பிளா குயிக்கா உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. நான் உங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணதான் டைம் எடுத்திருக்கு. இல்லைன்னா டக்குன்னு இதை வந்து நீங்க போட்டுருவீங்க. ஓகே, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களால வந்து இதை போட முடியும். ஓகே, இப்போ இதே மாதிரி கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இங்கேயும் நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ
ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. கணவன் மனைவியின் தற்போத வயது விகிதம் 5:4. ஆஃப்டர் 6 இயர்ஸ், 6 வருஷத்துக்கு அப்புறம் அது 6:5 மாறுது. ஓகே, மேரேஜ் பண்ணப்போ 4:3 இருந்திருக்கு. ஸோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ இவங்க கொடுத்துருக்காங்க, 5:4ன்னு கொடுத்துருக்காங்க, ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 வருஷத்துக்கு அப்புறம், ஓகே, 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் 6 இயர்ஸ். ஓகே, 6 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ 6:5 மாறுது. கல்யாணம் பண்ணப்போ, கல்யாணம் முன்னாலே பண்ணியிருப்பாங்க, ஏன்னா கணவன் மனைவின்னு இப்போ இருக்காங்கன்னா முன்னாலே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து 4:3 இவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க எவ்வளவு கூடி இருக்கு? 5 6 ஆகுது அப்படின்னா 5 6 ஆகுதுன்னா 1 கூடி இருக்கு. 4 5 ஆகுதுன்னா 1 கூடி இருக்கு. 5 4 ஆகுதுன்னா 1 குறைஞ்சிருக்கு. 4 3 ஆகுதுன்னா 1 குறைஞ்சிருக்கு. இங்கேயும் டிஃபரன்ஸ் சேமா இருக்குது. இங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த 1 கூடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி 1 குறையுதுன்னா இங்கேயும் அதே 6 இயர்ஸ் தான் கேப் இருந்திருக்கு. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னால தான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க யாருமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இதுல வந்து உங்களுக்கு பெருசா ட்ரிக்லாம் எதுவும் அப்ளை பண்ண முடியாது, யாராலையும் இதுல ட்ரிக்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கவே முடியாது. பட் இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஏஜ் வச்சு ஒரு சில கொஸ்டின் இப்படியும் கேட்குறாங்க, இதுல எந்த ட்ரிக்குமே அப்ளை ஆகாது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமானது. 5 வருஷத்துக்கு முன்னால ஏபியோட ரேஷியோ, ஏஜோட ரேஷியோ 4:5. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏபியோட ரேஷியோ 6:7. இப்போ சி வந்து பியை விட 10 வயசு இளமையானவன். ஓகே, இப்போ ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ஏஜோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. A:C தான் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல தான் நான் சொன்னேன், தமிழ் கொஸ்டினை ரீட் பண்ணலன்ட்டு சொல்லிடாதீங்க. ஓகே, இங்கிலீஷ் கொஸ்டினுமே நான் ரீட் பண்ணல, என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது நவ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா -5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு முன்னால A:B வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இருந்திருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் +5 இயர்ஸ். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6:7 இருந்திருக்கு. இங்கே எவ்வளோ கூடியிருக்கு? +2. இங்கே எவ்வளோ கூடியிருக்கு? +2. இந்த +2 எதுக்கு ஈக்குவல்? இந்த +2 வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஈக்குவல். ஓகே, இந்த +2 எத்தனை வருஷத்துல வந்திருக்கு? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 10 வருஷத்துக்கு வந்திருக்கு. ஓகே, அதாவது 2 ரேஷியோவோட வேல்யூ 10ன்னு அர்த்தம், 10 வருஷம்ட்டு அர்த்தம். அப்போ ஒரு ரேஷியோவோட வேல்யூ 5 வருஷமா இருந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த 4 ரேஷியோவோட வேல்யூ 4 20 இருந்திருக்கும். இந்த 5 ரேஷியோவோட வேல்யூ 5 25 இருந்திருக்கும். இது ஏபியோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னால. ஓகே, இப்போ ஏவோட வயசு வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? 5 கூடி இருக்கும், 25 இருந்திருக்கும். பியோட வயசு 5 கூடி இருக்கும், 30 ஆயிருக்கும். ஓகே, ஏவோட வயசு 25, பியோட வயசு 30. சியோட வயசு, இது ஏ இது பி, சியோட வயசு பியை விட 10 கம்மி. அப்ப சியோட வயசு 20 இருந்திருக்கும். இப்போ A:C தான் கேட்டிருந்தாங்க, 25:20. 5ஆல கேன்சல் பண்ணா 5 25, 4 20, 5:4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேற ட்ரிக்லாம் கிடையாது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஓகே, இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான், இது அதை விட கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். இப்போ ஏபியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னால 5:7, 8 வருஷத்துக்கு அப்புறம் 9:11. இப்போ சி வந்து பியை விட 13 வயசு கம்மி, சிக்கு பியை விட 13 வயசு கம்மி. அதுக்கப்புறம் டி வந்து ஏயை விட 8 வயசு கம்மி. இப்போ C:D கேட்டிருக்காங்க. C:D தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்குமே நம்ம எந்த ட்ரிக்குமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் வந்து நவ் இப்போ இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுக்கு முன்னால ஒரு 8 வருஷம், 8 வருஷத்துக்கு முன்னால A:B எப்படி இருந்திருக்காங்க? அவங்களோட ரேஷியோ வந்து எப்படி இருந்திருக்குது? A:B 5:7 இருந்திருக்கு. அடுத்து இப்போ இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ எப்படி மாறி இருக்கு?
9:11 மாறிடுது. இங்கேயும் 4 தான் கூடியிருக்கு, இங்கேயும் 4 தான் கூடியிருக்கு. இது நார்மல் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி வரலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் கோர்ஸில் நார்மலாக நம்மளோட ரேஷியோ டாப்பிக்லையும் டீச் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, அது நிறைய பேர் வேறு வேறு விதமாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவல்? 8 8 16 இயர்ஸுக்கு வந்து ஈக்குவல். ஓகே, 16 வருஷத்துல தான் இந்த 4 ரேஷியோ கூடி இருக்கு. அப்போ ஒரு ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு? 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஈக்குவலாக வந்திருக்கும். இப்போ இந்த 5 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்? 5 20 இருந்திருக்கும். இந்த 7 7 28 இருந்திருக்கும். ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னால ஏபியோட ஏஜ், சாரி 8 வருஷத்துக்கு முன்னால ஏபியோட ஏஜ் 20 28 இருந்திருக்கு. இப்போ இப்போ ஏபிசிடியோட ஏஜ் என்னவா இருக்கும்? இப்போம்னா இப்போ 8 வயசு ஒருத்தருக்குமே கூடி இருக்கும். ஓகே, இப்போ 20ல் 8 கூட்டினீங்கன்னா 28, 28ல் 8 கூட்டினீங்கன்னா 36. ஏபியோட ஏஜ் இது. இப்போ பியை விட சி 13 வயசு கம்மி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 13 கம்மி. ஸோ 13 கம்மி அப்படின்னா என்ன இருந்திருக்கும்? இவனுக்கு 23 வயசு இருந்திருக்கும். சிக்கு வந்து எத்தனை இருந்திருக்கும்? 23 வயசு இருந்திருக்கும். ஓகே, இவங்க கேட்டிருக்கிறது சம்மு கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்கல. சி பிளஸ் டி கேட்டிருக்காங்க. ஓகே, சி பிளஸ் டி கேட்டிருக்காங்க. டியோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏயை விட 8 கம்மி. ஸோ இதை விட இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கம்மி. அப்போ இவனோடது 20. இப்போ சி பிளஸ் டி என்னமா இருந்திருக்கும்? 23 + 20 43. ஓகே, ஸோ 43 தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 10 கொஷின் பார்த்துருந்தோம். அதில் கடைசி 2 கொஷின் வித்தியாசமான கொஷின். மற்ற கொஷினுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவு இதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் என்னால் இதில் வந்து கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் நம்ம கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு 1300 கொஷினுக்கு மேலே ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துட்டேன். அதை இன்னமும் கொடுப்பேன். பட் யூடியூப்பில் நான் மொத்தமாகவே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீடியோ தான் கொடுத்துருக்கேன். கோர்ஸில் 50 வீடியோ 1 ஹவர் கிட்ட இருக்கும். ஒரு வீடியோலையுமே நான் 25 30 40 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இங்கே யூடியூப்பில் கொடுக்கணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை, ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னா என்னால் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.